எப்பவும் ஒரே மாதிரியான புட்டை சாப்பிடாம இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு புட்டு ரெடி பண்ணலாம். மரவள்ளிக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிடலாம். மரவள்ளிக்கிழங்கை கேரட் சீவலில் வச்சு சீவி இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். இது கூடவே ஒரு அரைக்கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே கிழங்குல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புட்டுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். புட்டுக்குள்ளெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோட சேர்த்துடலாம். கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது இந்த புட்டோட கொஞ்சமாக நெய்யும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி. நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் ஒரே மாதிரியான புட்டை சாப்பிடாம இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு புட்டு ரெடி பண்ணலாம். மரவள்ளிக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிடலாம். மரவள்ளிக்கிழங்கை கேரட் சீவலில் வச்சு சீவி இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். இது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே கிழங்குல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புட்டுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். புட்டுக்குள்ளெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோட சேர்த்துடலாம். கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது இந்த புட்டோட கொஞ்சமாக நெய்யும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி. நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.